அவர் பெற்றெடுத்த அன்பு சகோதரன் கரும்புலி போல அமர்ந்திருக்கிறார். நம்ம எல்லாம் வழிநடத்த இந்த அந்நியாளர்கள் இருக்கிறார்கள். எந்த இயக்கத்தில் இப்படி இருக்கிறார்கள்? முடியுங்கிறது அறிவொளியோட வார்த்தை, முடியாதுங்கிறது முத்தலோட வார்த்தை. துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாசம் மாறாது. தலைவர் கேப்டன் இல்லை என்றால் நான் செத்திருப்பேன். எனக்கு 2 லட்சம் ரூபாய் என் ஆபரேஷன் கொடுத்த தலைவன் கேப்டன் என்று சொன்னான். நான் அசந்து போனேன். என்னடா இது? தெரியாமல் இவ்வளவு உதவியா? தெரியாமல் இவ்வளவு உதவியா? இவ்வளவு உதவி செய்திருக்கிற என் தலைவனை பார்த்து பேசுவதற்கு இந்த தமிழ்நாட்டில் எவருடா தகுதி இருக்கு? யாரா தகுதி இருக்கு? சீமான், மீண்டும் சொல்லுகிறேன், நீ பழைய சாமான். புரட்சி கலைஞர் எதற்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி சில கயவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். சில குலநரி கூட்டம் ஓரமிருந்து ஓரமிட்டு கொண்டிருக்கிறது. சில பச்சோந்திகள் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிழைப்பதற்கு கட்சி நடத்துகிற மக்கள் மத்தியிலே மக்களுக்காக உழைப்பதற்கு கட்சி நடத்துகிற ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் அண்ணன் கேப்டன். நாட்டை வைத்து ஏமாற்றி இந்திய திருநாட்டையும் தமிழ்நாட்டை வைத்து ஏமாற்றிய 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டினார் மகாத்மா காந்தி. ஆனால் கொள்ளைக்காரரிடம் மாட்டிக்கொண்டது இந்த தமிழ்நாடு. கடைசியாக எருமாறு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லாத எடப்பாடி பழனிசாமியிடம் மாட்டிக்கொண்டது இந்த தமிழ்நாடு. கையை தட்ட மாட்டீங்களே. காலையில் எழுந்தால் இந்த எடப்பாடி பழனிசாமி கண் முழித்தால் புரட்சி கலைஞருடைய படத்தில் தான் முழிக்க வேண்டும். காரணம், புரட்சி கலைஞர் கேப்டன் போட்ட பிச்சை இந்த பதவி. எல்லாம் முழிக்கிறீங்களா? பூ இழந்து, பொட்டி இழந்து, வளையல் இழந்து, வாழ்க்கை இழந்து, கோரநாடு எஸ்டேட்டிலே கோட்டர் அடித்து விட்டு குப்புறப்படுத்திக் கொண்டிருந்த ஜெயலலிதாவை 2011ஆம் ஆண்டு அரியணை அமர வைத்து அழகு பார்த்த தலைவன் என்னுடைய புரட்சி கலைஞர் கேப்டன். அதன் வழியே வந்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதற்காகத்தான் காலையில் இருந்தால் கேப்டனுடைய படத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். ஒரு சில 100 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவை கொள்ளையடித்த வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டினான் அந்த மகாத்மா காந்தி. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற இந்த எடப்பாடி கூட்டத்தை விரட்டி அடிக்க போகிறார் என் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தி. என்னடா இது என்று சிந்திக்கிறீர்கள்? இதுதான் உண்மை. ஏனென்றால் அநேகர் சொல்லுகிறார்கள், அதனால் தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் நிலவரம் எல்லாரும் என்னிடத்திலே கேட்கிறார்கள், உங்கள் தலைவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே என்று சொல்லி. பணிந்து போயிருந்தால் உங்கள் தலைவர் இன்றைக்கு பெரியாளாக இருந்திருப்பார் என்று சொல்லி. ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் எப்பொழுதும் பணிந்தவர் அல்ல என் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன். அன்புக்கு மாத்திரம் தான் பணிவார் என் தலைவன். இன்றைக்கு கூட சொல்லுகிறார்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தார்னா மக்களை நீங்கள் அங்கே தான் சிந்திக்க வேண்டும். என்ன சொல்லி இருப்பீர்கள்? என்னடா எதிர்க்கட்சி தலைவராக ஒரு சிங்கத்தை அனுப்பி இருக்கிறோமே, நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து கேள்வி கேட்பாரு என்றுதான் நாம் அனுப்பியவே. ஆனால் அங்கே பணிந்து விட்டாரே புரட்சி கலைஞர் என்று சொல்லியிருக்க மாட்டீர்களா? சொல்லியிருக்க மாட்டீர்களா நீங்கள்? அதைத்தான் என் தலைவர் சொன்னார். எடப்பாடி போன்று, ஓபிஎஸ் போன்று பணிந்து குனிந்து படுத்து முழங்கார் படியிட்டு போகிற தலைவர் அல்ல என் புரட்சி கலைஞர் கேப்டன். சிங்கம் போட்டு போகிற தலைவன் என் தலைவர். இதையே சட்டசபையில் எடுத்துக் கொள்ளுங்களேன். 29 எம்எல்ஏ வைத்திருந்த என் தலைவன் சிங்கம் போன்று வெளியில வருகிறார். 89 எம்எல்ஏ வைத்திருந்த ஸ்டாலின் எப்படி வருகிறார்?
அப்படி வந்துட்டோம் பாரு, அப்படி வந்துரும்ல. என் சட்டையை கிழிச்சிட்டாங்க. பின்னாடி இருக்கிற அமைச்சர்கள்லாம், சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? என் சட்டையை கிழிச்சிட்டாங்க. தலைவர் கேப்டன் அப்படி சொன்னாரா? 29 எம்எல்ஏ தான் வைத்திருந்தார் என் தலைவர். ஆனால் அதே ராஜநடையோடு வெளிவருகிறார். 89 எம்எல்ஏ வைத்திருந்த ஸ்டாலின் அப்படி குண்டு கட்டாக தூக்கிட்டு வராங்க. ஐயோ அப்பா என்ன காப்பாத்துங்கள, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. யாரு? அவங்க அப்பா டயலாக். அது பரம்பரைக்கு வருகிற ரத்தம். இப்ப வராரு பாருங்க புது ரத்தம், விஜய பிரபாகரன். விஜய பிரபாகரன் எல்லோரும் சொல்லுகிறார்களே, என்னடா இது என்று ஒன்று சொல்லுகிறேன். ஸ்டாலின் எந்த கம்பெனியில் வேலை செய்தார்? ஸ்டாலின் எந்த கம்பெனிக்கு போனது உண்டா? சாப்பாடு கொண்டு போய் உழைத்தது உண்டா? எங்கேயாவது சம்பாதித்தது உண்டா? 150 திரைப்படங்களில் உழைத்து சம்பாதித்த என் தலைவன் கேப்டன் எங்கே? உழைக்காமல் அவங்க அப்பா பணத்தை வைத்து வாழ்கிற ஸ்டாலின் எங்கே? தேமுதிக கேள்வி கேட்கிறது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இதே தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னை பட்டணத்தில் தனக்கு வசதி இருந்தால் கூட, நல்ல வாழ்க்கை இருந்தால் கூட, திரைப்படத்தில் வெற்றி பெற வேண்டும், வருங்காலத்தில் தமிழக மக்களுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை வருத்திக் கொண்டு, தன் உடலை வருத்தி பசி பட்டியோடு கிடந்து வாய்ப்பு பெற்று 150 திரைப்படங்களிலே இரவும் பகலும் பாராமல் இப்படிப்பட்ட அதிகபட்சமான வெளிச்சத்திலே வாழ்ந்த ஒரு தலைவன் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன். அவரை கேட்டா இன்னைக்கு சொல்றானுங்க அவருக்கு பேச தெரியல. ஸ்டாலினுக்கு பேச தெரிகிறதா? டிசம்பர் 26 குடியரசு தினத்துல அண்ணா 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 நவம்பர் 26 அண்ணா 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 ஜனவரி 26 பார்த்து கூட ஜனவரி 26 என்று படிக்க தெரியாத என் தலைவனை பல்பிடித்து பார்ப்பதா? இதற்குத்தான் கேட்டேன். ஸ்டாலின் எந்த கம்பெனிக்கு வேலை பார்த்தார்? நைட்டும் பகலும் வெல்டிங் அடிச்சாரா? இல்ல வேற ஏதாவது காய்கறி வியாபாரம் பண்ணாரா? இல்ல பெயிண்டிங் வியாபாரம் பண்ணாரா? 150 திரைப்படங்களிலே தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்த ஒரே தலைவர் என் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு கூட சொல்லுகிறார்கள். நேரம் சுருங்க சொல்லுகிறேன். நான் ஈழத் தமிழர்களுக்காக இன்றைக்கு நேற்றல்ல 35 ஆண்டுகள் குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன். சரி, இதே எம்ஜிஆர் நகரிலே கேட்கிறேன், வைகோ தான் பெற்றெடுத்த மகளுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தாரா? இதே கருணாநிதி தான் பெற்றெடுத்த மகளுக்கு யாருக்காவது பிரபாகரன் என்று பெயர் வைத்தாரா? என் மகன் ஸ்டாலின் விளக்கிற போது அங்கே ஸ்டாலின் போர் புரிந்து கொண்டிருந்தார். அதனால் தான் என் மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்தேன். இல்லை, 2 பக்கம் 2 வண்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற சீமாந்தனுடைய பெயரை பிரபாகரன் வைத்துக் கொண்டாரா? மீசை முறிக்க திருமாவளவனுடைய பெயரை பிரபாகரன் வைத்துக் கொண்டாரா? யார் வைத்தது? 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பெற்றெடுத்த கருப்புலிக்கு பிரபாகரன் பெயர் வைத்த ஒரே தலைவர் என் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன். யார் வைத்தது? யார் வைத்தது? அந்த பிரபாகரன் தான் வரப்போறார். இப்ப அந்த பிரபாகரன் தான் வரப்போகிறார். போர் நடந்து கொண்டிருக்கிறது. தகப்பன் மாண்டு போனான். நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கணவன் மாண்டு போனான். தன் சந்ததி மாண்டு போனது. தன்னுடைய சொந்தங்கள் மாண்டு போனது. வந்து சொல்லுகிறார்கள் அன்பு தங்கச்சியிடம், அம்மா எல்லாரும் போரியா மாண்டு போனார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று
அப்பொழுது பால் கொடுத்துக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி நீப்பாட்டி கையில வேல்கம்பை கொடுத்து போருக்கு போடா மகளே என்று சொன்னார் அந்த வீர தமிழ்ச்சி. அதே போன்று நம்முடைய அந்நியாரவர்கள் இன்றைக்கு விஜய பிரபாகரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற வேல்கம்பை கொடுத்து அனுப்பி வைக்கிறார் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். உண்மை. சரி, பரவாயில்லை. கேப்டன் பிரபாகரன் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தால், அந்த நம்பிக்கையால் தான் எடுத்த படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று வைத்த ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர். கேப்டன் வேறு யார் வைத்திருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு கொடிநாள், கொடியை பற்றி சொல்லியாக வேண்டும். இது கொடிநாள் விழாவாக இருக்கிறது. மூவர்ண கொடி, மேலே சிவப்பு, கீழே மஞ்சள், நடுவில் மஞ்சள், கீழே கருப்பு. இந்த மூன்று வண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூவர்ணம் சாதாரண கொடி அல்ல. நடுவில் தீபம் இருக்கிறது. நடுவில் தீபம் பிடித்த கொடி. ஏன் இதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு கொடி நாளை இதை முன்னிட்டு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. மேலே இருக்கிற சிவப்பு சாதாரணமானதல்ல. என் புரட்சி கலைஞருடைய ரத்தம். ஏழை எளிய மக்களுக்காக 35 ஆண்டு காலம் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இன்றைக்கு வரைக்கும் தியாக குணத்தோடு வாரி வாரி கொடுக்கிறார். என் தலைவருடைய ரத்தம் தான் அந்த சிவப்பு என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நடுவிலே மஞ்சள். கொடுத்து விட்டு நம்முடைய காசு பணம் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது, கொடுத்து விட்டு நம்முடைய பணம் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படுகிற தலைவர் எல்லாம் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன். யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் மங்களகரமான முகத்தோடு கொடுக்கிற ஒரே தலைவர் தான் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர். கேப்டன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மஞ்சள் என்பது மங்களகரமானது. மஞ்சள் என்பது மங்களகரத்தை குறிக்கிறது. அப்படியே உட்காருங்கம்மா, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. கீழே இருக்கிறது கருப்பு வண்ணம். இன்றைக்கு இருண்டு கிடக்கிறது தமிழகத்தை குறிக்கிறது. கோடி கோடியாக லட்ச லட்சமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இருக்கிற ஆட்சியாளர்களை குறிக்கிறது இந்த கருப்பு. இன்றைக்கு இந்த தமிழகம் இருண்டு கிடக்கிறது. அந்த இருட்டில ஒரு வெளிச்சம் வர வேண்டும் என்று சொல்லி கருப்பு வைத்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் அண்ணன் கேப்டன் அவர்கள். அந்த கருப்பு சாதாரணமானது அல்ல. அவர் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் அந்த வண்ணம். கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லுகிறோமே, அவர் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட வண்ணம் தான் அந்த கருப்பு. நடுவில் ஒரு தீபம் இருக்கிறது, ஒரு தீபம் இருக்கிறது நடுவில். ஆமாம், இருண்டு கிடக்கின்ற இந்த தமிழகத்தில் வெளிச்சமாக வேண்டும். இரண்டு கிடக்கிற தமிழர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வர வேண்டும். இரண்டு கிடக்கின்ற தாய்மார்களுடைய இதயத்தில் வெளிச்சம் வர வேண்டும் என்று கையிலே அன்றைக்கு கேப்டன் பிடித்த தீபம் தான் அந்த தீப கொடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த தீப இந்த கொடிநாள் விழாவில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறதே ஒரு கயிறு. அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கயிறு. மக்களே, அது உங்கள் உயிர் என்று இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். புரட்சி கலைஞர் நேசிக்கிறேன், புரட்சி கலைஞர் விரும்புகிறேன், புரட்சி கலைஞர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய உயிர் தான் அந்த கயிறு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக வாழுகிற ஒரு நல்ல தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. வருகிற தேர்தல் எதுவாக இருந்தாலும், நடைபெறுகிற தேர்தல் எதுவாக இருந்தாலும் புரட்சி கலைஞருடைய முரசு சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் 3 இயக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று அதிமுக, 2 திமுக, இரண்டாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
அவன் தந்தி டிவிக்கார போடட்டும், பத்திரிகைகள் எழுதட்டும், யார் வேண்டுமோ என்ன வேண்டுமா சொல்லட்டும். ஆனால் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்கள் என்ன எழுதட்டும், தேமுதிக எப்படி வேண்டுமானால் சொல்லட்டும். ஆனால் இது சாதாரண இயக்கம் அல்ல, சாதாரண இயக்கம் அல்ல. ஒடிந்து போன கிழவர்களை கொண்ட இயக்கம் அல்ல. வெட்ட வெட்ட எழுந்து நிற்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இளைய கூட்டம் இது. இந்த கூட்டத்தை யாரும் எப்போதும் அசைக்கி பார்க்க முடியாது, ஆட்டி பார்க்க முடியாது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நமக்கு ஆளா இல்லை, நமக்கு ஆள் கிடையாதா? புரட்சி கலைஞர் கேப்டன் சிங்கம் போல் வரப்போகிறார். அவர் பெற்றெடுத்த அன்பு சகோதரன் கரும்புலி போல் அமர்ந்திருக்கிறார். நம்ம எல்லாம் வழிநடத்த இந்த அந்நியாளர்கள் இருக்கிறார்கள். எந்த இயக்கத்தில் இப்படி இருக்கிறார்கள்? எந்த இயக்கத்தில் இப்படி இருக்கிறார்கள்? எல்லாரும் எழுதி வைக்கவில்லை என்றால் பேச முடியவில்லை. எல்லாரும் எழுதி வைக்கவில்லை என்று சொன்னால் பேச முடியவில்லை. எழுதியதை கூட படிக்க முடியவில்லை. தவறாக படிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அந்நியாளர்கள் பேசினால் 1 மணி நேரம் அல்ல 2 மணி நேரம் கூட இரும்பு மங்கை போல் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நம்முடைய அந்நியார் அவர்கள். கேப்டன் பேசாத பேச்சா? கேப்டன் சொல்லாத சொல்லா சிந்தித்து பாருங்கள். ஆனால் அன்பு சகோதரன் விஜய பிரபாகரன் பேசுகிற போது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறார். அப்படி ஒரு பேச்சு, அருமையான பேச்சு. அன்பு சகோதரனுக்கு எல்லாம் இறைவன் கொடுத்த வரம், எல்லாம் நீங்கள் இருக்கின்ற பாதுகாப்பு, நீங்கள் கொடுக்கின்ற அடைக்கலம். இப்படிப்பட்ட ஒரு கோட்டை தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதை ஏன் நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது? நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், தேர்தல் வருகிற போது பல அறிக்கைகளை கொடுக்கிறார்கள், பல அறிவிப்புகளை செய்கிறார்கள். வீட்டில் செத்து போகிற கிழவியை கூட தூக்கி கொண்டு வந்து வாக்களிக்கிறார்களே, ஓட்டு போட வைக்கிறார்களே. ஆனால் ஓட்டு போட்ட பிறகு போய் திரும்பி பார்த்திருக்கிறார்களா? இவர்கள் பார்த்திருக்கிறார்களா? நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தயவு செய்து குறித்துக் கொள்ள வேண்டும், தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் ஆங்காங்கே பூத்து போடுகிறீர்கள் அல்லவா, ஆங்காங்கே பூத் அமைக்கிறீர்கள் அல்லவா, ஆங்காங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள், முனுசாமி, கந்தசாமி, பொன்னையன், பெருமாள் என்று தேடி பிடிக்கிறீர்கள் அல்லவா? அதே போன்று வெற்றி பெற்று விட்டால் ஏதாவது ஒரு பூத் அமைத்து, இவருக்கு சாதி சான்றிதழ் இல்லை, வருமான சான்றிதழ் இல்லை, இவருக்கு இடத்துக்கு பட்டா இல்லை என்று எவனாவது யாராவது ஒரு பூத்து போட்டு இதுவரைக்கும் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? இதுவரைக்கும் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? நான் கேட்கிறேன், ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஆனால் ஓட்டு கேட்பதற்கு மாத்திரம் பூத்து போடுகிறீர்களே, தேடி தேடி பிடிக்கிறீர்களே. வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டது உண்டா? அப்பா ஒரு ரேஷன் கார்டு வேணும்பா, பாட்டி 500 ரூபாய் கொடு. அப்பா ஒரு சாதி சான்று வேண்டும்பா, 200 ரூபாய் கொடு பாட்டி. ஓட்டு போட்ட மக்களிடம் 500 ரூபாய் கேட்கிறீர்களே. ஐயா எனக்கு விதவை பணம் வேணும், விதவை பணம் வேணுமா? 500 ரூபாய் கொடு. மக்களுக்காக பணியாற்றுவோம் என்று வந்திருக்கிறீர்களே, மக்களுக்காக உழைப்போம் என்று ஓட்டு கேட்கிறீர்களே. வெற்றி பெற்ற பிறகு ஒரு ரேஷன் கார்டு வாங்கி துப்பு இருக்கிறதா உங்களுக்கு? ஒரு பட்டா வாங்கி கொடுக்க துப்பு இருக்கிறதா உங்களுக்கு? இருக்கிற மக்களை கூட அந்த இடத்தை விட்டு தூக்குவதற்கு பார்க்கிறீர்களே. மானம் கட்டவர்களே, எங்களுக்கு ஆட்சி கொடுங்களா? கேப்டனுக்கு ஆட்சி கொடுங்கள், கேப்டன் செய்வான். உங்களால் முடியாததை என் தானை தலைவன், தங்க தலைவன் செய்வான். முடியுங்கிறது அறிவாளியோட வார்த்தை, முடியாதுங்கிறது முத்தலோட வார்த்தை. துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாசம் மாறாது. என் அன்பு சகோதரர்களே, திமுக நல்லது பண்ணியிருந்த திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக நல்லது பண்ணியிருந்தா அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க. திமுகவும் நல்லது பண்ணல, அதிமுக நல்லது பண்ணல, ஏன் தேமுதிக ஒரு தரம் வாய்ப்பு கொடுக்க கூடாது? மக்களே, என் தலைவர் கேட்பா. ஆயா ஜெயலலிதாவும் போயிட்டாங்க, தாத்தா கருணாநிதியும் போயிட்டாரு, அண்ணன் கேப்டனுக்கே ஒரு தரம் நீங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது. என் தலைவன் கேட்பார். சிந்திக்க வேண்டும்,
நீங்கள் செயல்பட வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெல்ல வேண்டும். கண்டிப்பாக எம்ஜிஆர் நகரில் திமுக அதிமுக ஆட்சி முடிக்கணும். தேமுதிக ஜெயிக்கணும். அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, பெரியவர்களே, இது தேர்தல் கூட்டமாகவே நான் பேசிவிட்டு போகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை என்றைக்கும் நீங்கள் கோட்டையில் வைக்க வேண்டும். என்ன சொல்றேன்னு சொன்னா மக்களை புரிஞ்சுக்கணும். கலைஞர், ஜெயலலிதா இரண்டு பேரையும் எதிர்த்து விருதாச்சலத்தில் கோட்டை என்று சொன்ன கோட்டையை மண்ணோடு மண்ணாக்கி விட்டு எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து செயலாற்றிய ஒரே தலைவன், சுத்த கருத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன். வேற யாரோ எதிர்க்க முடியுமா? ஜெயலலிதா கருணாநிதியே பார்த்த தலைவன். எத்தனை பேர் உணவங்க வாங்க, ஒத்தைக்கு ஒத்த முடிஞ்சா என் தலைவனை எதிர்த்து வெற்றி பெறுங்க பார்ப்போம். ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்த ஒரே தலைவன், ஆண்மை படைத்த தலைவன் என் கேப்டன். நீங்க எல்லாம் ஜுஜுபி. ஒரே ஒரு செய்தி மட்டும் பதிவு பண்ணி விடைபெற்றேன். சீமானை நான் இங்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். சீமான் சமீபத்தில் ஒரு வீடியோ விட்டிருக்கிறான். அதில் அவன் என்ன சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால், விஜயகாந்த் இருக்கான அவன் ரொம்ப நல்லா இருந்தான், அவன் இருக்கான்ல அவனை பரவாயில்லப்பா விஜய். டேய், என் தலைவனுடைய வயசு உனக்கு இருக்கிறதா? என் தலைவனை பற்றி பேசுவதற்கு வயசு இருக்கா? வயசு இருக்க உனக்கு? இன்றைக்கு நேற்றல்லடா ஈழத்திற்காக விஜய பிரபாகருக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் என் கேப்டன். அவரை விஜயகாந்த் இருக்கான உனக்கு வயசு இருக்கா உனக்கு? அவர் செஞ்ச உதவிகளை ஒரு உதவி செஞ்ச ஒருத்தர் தாலி எடுத்து கொடுத்திருப்பியா நீ? ஒரு உதவி பண்ணிருப்போம் 10,000 கொடுத்திருப்பியா நீ? சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பாரிஸுக்குள் நான் போகிறேன், பிராட்வேல போகிறேன், ஒரு ஹோட்டலுக்குள் நுழைகிறேன். அங்க ஒரு சகோதரன் சொல்லுகிறார், வணக்கம், நிறைய இடத்துல யூடியூப்ல பார்த்திருக்கேன், சொல்லுங்க தம்பி, தலைவர் கேப்டன் இல்லை என்றால் நான் செத்திருப்பேன். எனக்கு 2 லட்சம் ரூபாய் என் ஆபரேஷன் கொடுத்த தலைவன் கேப்டன் என்று சொன்னான். நான் அசந்து போனேன். என்னடா இது? தெரியாமல் இவ்வளவு உதவியா? இவ்வளவு உதவி செய்திருக்கிற என் தலைவனை பார்த்து பேசுவதற்கு இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு தகுதி இருக்கு? யாரா தகுதி இருக்கு? சீமான், மீண்டும் சொல்லுகிறேன், நீ பழைய சாமான். என் தலைவனை பற்றி பேச வேற யாரோட பேசு? நீ வேற யாரு பேசு? அதுக்குத்தான் சொன்னேன், ஜெயலலிதா கருணாநிதியே எதிர்த்த தலைவன் தான் என் கேப்டன். நீ எல்லாம் ஜுஜுபிட. திரும்ப சொல்றேன், சீமான், சீமான், நீ பழைய சாமான். ஏற்கனவே மீச அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப 2 வண்டு இங்க கற்பமிச்சு பறக்கிற மாதிரி வச்சிருக்கான். ரொம்ப அசிங்கமா இருக்கான். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் சொந்தங்களை, என் தொப்பல் கொடி உறவுகளை, என் தமிழர்களை ஏமாற்றுகிறான் சீமான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாமக்கல் கவிஞன் இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியாது. அதை பிரபலப்படுத்திய ஒரே கவிஞன், ஒரே தலைவன் முடியுமா? சொன்னது நாமக்கல் கவிஞன். ஆனால் அதை பெரிதாக விளம்பரப்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த ஒரே தலைவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன். முடியுமா? உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்ன பேர் வச்சிருக்க நீ? பிரபாகர் பேர் வச்சேடா. வர்றா என் அன்பு சகோதர, வர்றா முகத்துல. முகம் கருப்பு, உங்களை கண்ணு நெருப்பு, நீன பெரிய பருப்பு. இதான் தீப்பொறியின் சிறப்பு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.